ஹாய், நாங்கள் பாட்டும் போட்டோம். இங்கே ராயல் பேரா கோல்ஃப் கிளப் ரிசார்ட்டுக்கு வந்திருந்தோம். அக்கா எழுதிட்டு தானே பேசுறீங்க. என்ன பண்ணுவோம், ரூம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அங்கே பார்த்தா ஒரு ஹால் இருந்துச்சு, கிச்சன் இருந்துச்சு, அப்படியே பாத்ரூம்லாம் செக் பண்ணிட்டு பெருசாக இருக்கான்னு. அப்புறம் ரூமை பார்த்தேன். ரூம்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. எட்டி பார்த்துட்டு போஸ்ட் பிடிக்கலாம் வந்தால் ஃபோட்டோ பிடிக்க ஆள் இல்லை, அதனால் வச்சு பார்த்தேன். ஒன்றும் சரியாக வரல. அப்புறம் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு பசி எடுத்துருச்சு. அங்கேயே சாப்பிட்லான்னு காடியை வச்சுட்டு அப்படியே இடத்த தேடணும். அப்படியே நடந்து அப்படியே எங்கே ரிசப்ஷன் எல்லாம் பார்த்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கணும். தேடி போனோம். வீட்டுக்கார ஃபோட்டோ எடுக்க சொன்னதுக்கு மாட்டேன்ட்டார். ஸோ நானே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெரியாமல் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த பில்டிங் அதுதான் எங்கள் பக்கத்தில் உள்ள பில்டிங். ரிசப்ஷன் வந்து இதோ இப்போ பாருங்கள், இப்போ பார்ப்பீங்க. இங்கே இந்த பக்கத்து தான் வந்து ரிசப்ஷன். ஸோ உள்ளேயும் அந்த லாபியும் அங்கே தான் இருக்குது. அப்புறம் சாப்பிட்ற இடமும் அங்கே தான் இருக்குது. அப்போ சாப்பிட்ற இடத்த கேட்டு தேடி அப்படி இப்படின்னு போய் சாப்பிட போயாச்சு. அப்புறம் சாப்பாடு பார்த்துட்டு மெனுவை பார்த்துட்டு, ஏன்னா நைட்டில் டின்னர்னால ஹெவியாக எடுக்காமல் லைட்டாக மட்டும் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி, சரி லைட்டாக எடுக்கலான்னு உட்காந்தாச்சு. பாருங்கள், எனக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கும். என் சாப்பாடு சுடுறதுலேயே அவருக்கு குறியாக இருக்கும். எப்பொழுதும் என் சாப்பாடு தான் குறி வைப்பார் அவர். பரவாயில்ல, அப்படி இப்படின்னு சாப்பிட்டு 2 பேரும் கிளம்பி, ஏன்னா நைட்டில் தான் ஒரு பெரிய விருந்தே இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் அந்த ஹாலு. நைட்டில் வந்து தேட கஷ்டப்பட்டுட்டு போய் பார்த்து வச்சுட்டோம். வந்து அப்படியே படுத்திருந்து ரூமில் அயன் பாக்ஸு இதெல்லாம் காணும். ஸோ ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு சாரி கட்ட ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ண. அப்புறம் பார்த்தா தான் இன்னொரு ரூம் இருக்குது. அதில் தான் வந்து அயன் பாக்ஸு ஹேட்ராக இருந்துச்சு. அந்த ரூம் எங்களுக்குனால ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஃபோட்டோ அப்படி பண்ணால் பாருங்களேன், குனிகிற ஃபோட்டோ, நெளிக்கிற ஃபோட்டோ. அப்புறம் பார்த்தேன், நான் சொந்தமாக எடுத்தேன், முடியல. என் மூஞ்ச பார்க்க எனக்கே பயமாக இருக்குன்னு தூக்கி போட்டேன். நிச்சயமாக போகும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ நல்லா எடுத்துட்டாரு. அதனால் இப்படின்னு போய் உட்காந்தாச்சு. அடுத்தது பட்டுவில் பாருங்கள், பிடிச்சிருந்தா